வணக்கம். திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் நாளை நடைபெற உள்ள சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன என்பது பற்றிய தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் 21ஆம் தேதி அதாவது நாளை நடைபெற உள்ளது. நாளை காலை 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த மாநாடு தொடங்குகிறது. பின்னர் மாலை 6:30 மணிக்கு திமுக இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டிற்கு தலைமையேற்று உரையை நிகழ்த்துகிறார். இரவு 7:30 மணிக்கு திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகிறார். நாளை நடைபெறும் மாநாட்டையொட்டி இன்று மாலை 5000 பேர் பங்கேற்கும் புல்லட் பேரணி மாநாடு திடலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இந்த பேரணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இன்று மதியமே சென்னையிலிருந்து சேலம் கமலாபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். சேலம் விமான நிலையத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மாநாடு நடைபெறும் பெத்தநாயக்கன் பாளையத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்தார். இதைத் தொடர்ந்து சென்னையில் தொடங்கிய இளைஞரணி மாநில மாநாடு சுடர் ஓட்டம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வழியாக இன்று மாலை இளைஞரணி மாநாடு திடல் வந்தடைந்தது. இதனை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரிடம் வழங்கினார். பிறகு நீட் தேர்வுக்கு எதிராக நடத்தப்படும் 1500 இருசக்கர வாகனங்கள் பேரணி மாநாட்டு பந்தலுக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டு திடல் அருகில் 1 மணி நேரம் 1000 ட்ரோன்களை கொண்டு ட்ரோன் ஷோ நடத்தப்பட உள்ளது. மேலும் முரசொலி புத்தக நிலையம், அன்பகம், திமுக இளைஞரணி வரலாறு சிறப்பு புகைப்பட கண்காட்சி நிலையம் உள்ளிட்ட வகைகளை திமுக தலைவர் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டில் மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் வகையிலும் மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் முதல்வரின் வருகையொட்டி 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் முதல்வரை வரவேற்பதற்காக விமான நிலையம் முதல் பெத்தநாயக்கன் பாளையம் வரை 20 அடிக்கு ஒரு மின் விளக்கு என 65 கிலோமீட்டர் தூரம் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதே போன்று 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொடிகள் சாலையின் இருபுறமும் கட்டப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களை கொண்டு திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இது பாஜகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.